மைலில் வெல்கம் 2026 கோல்டன் சேல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 19 புள்ளிகள் சரிஞ்சு 26,027 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 54 புள்ளிகள் சரிஞ்சு 85,213 முடிஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட நிறைய பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. ஆரம்பத்துல இருந்து நீங்க சொல்லிட்டு இருக்கிறதா சார், தங்கம் சில்வர் விலை அதிகமாகும் நீங்க சொன்னீங்க. இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பாருங்க தொடர்ச்சியா ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு வரலாற்றில் முதல் முறை 1,000 தங்கம் 1 லட்சம் ரூபாய் தாண்டிடுச்சு. ஒரு கிராம் சில்வருமே 12,000 12,500 தாண்டிடுச்சு. அதே மாதிரி டாலர் ரூபாயின் மதிப்பு 90 ரூபாய், அதுவுமே வரலாற்றோட உச்சம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு மூணுமே தொட்டதுக்கான ரீசன் என்னங்கறத லாஸ்ட்ல சொல்லுங்க சார். நீங்க மார்க்கெட் முதல்ல பாத்திரலாம். பெரிய இறக்கம் இல்ல இன்னைக்கு, ஆனா அட்வான்ஸ் டிக்ளைன்ல ஒரு சின்ன ஒரு ஏற்றம் இருக்க மாதிரி தெரியுது. 52 ஹைல 68, லோல 101, அட்வான்ஸ்ல 1667, டிக்ளைன்ல 1471, அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட், அப்பர் சர்க்கியூட் 72, லோயர் சர்க்கியூட் 66. பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் நடந்த மாதிரி தெரியலங்க சார். வெள்ளிக்கெல்லாம் எப்படி முடிஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் முடிஞ்சிருக்க மாதிரி தெரியுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா ஒரு பெரிய இது இல்லை. ஏன்னா நீங்க பிராடர் மார்க்கெட்டையும் பாருங்க, நிப்டி 100, 200, 500 இதுலயும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. மிட் கேப் ஸ்மால் கேப்லயாவது ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னா இல்ல, அப்படியே ஆல்மோஸ்ட் பிளாட். வெள்ளி என்று என்ன முடிவடைந்ததோ அதை ஒட்டி தான் முடிவடைஞ்சிருக்கு. அடுத்தது செக்டோரலா பாருங்க, எக்ஸப்ட் மீடியா விச் இஸ் ஆல்வேஸ் வாலடைல், அதை தாண்டி பாத்தீங்கன்னா எந்த செக்டாருமே 1% கிட்ட கூட ஏற்ற இறக்கமும் கிடையாது. அப்படியே ஆல்மோஸ்ட் பிளாட்டா தான் எல்லாமே முடிவடைஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டார் மட்டும் கிட்டத்தட்ட 1% விழுந்திருக்கு. பட் அது வழக்கமான ஒரு இதுதான். பிராடர் மார்க்கெட்டா இருக்கட்டும், அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவா இருக்கட்டும், நிப்டி ஸ்மால் கேப்பா இருக்கட்டும், மிட் கேப்பா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா it points out to கன்சாலிடேஷன் ஃபேஸ் அல்லது ஒரு பிளாட், ஒரு டல் மார்க்கெட்னு சொல்லலாம், அல்லது கன்சாலிடேஷன் ஃபேஸ்னு சொல்லலாம். அப்படித்தான். ஏன்னா இன்னைக்கு காலையில துவக்கத்துல இருந்தே சந்தை பாத்தீங்கன்னா 25,960 மேலதான் ஓபன் ஆகி போனுச்சு. ஒரு 9:30 மணி அந்த நேரத்துல அந்த 25,950 இருந்து தொடர்ந்து மெல்ல ஒரு ஏற்றத்துல தான் இருந்தது. இந்த 19 புள்ளிகள் இறக்கம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய இறக்கமா நம்ம எடுத்துக்க முடியாது. சோ நிச்சயமா இது ஒரு இறக்கமாகவோ நெகட்டிவாவோ எடுத்துக்க முடியாது. அட் தி சேம் டைம் ரொம்ப பாசிட்டிவாவும் சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. சென்செக்ஸுமே அதே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய 30 பங்குகள் எடுத்துக்கிட்டா ஆல்மோஸ்ட் ஒன்றுக்கொன்று அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு. ஒரு சிக்னிபிகண்டான சேஞ்சஸ், ஒரு மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இன்று சந்தையில் இல்லை. இத்தனைக்கும் வாரத்தின் முதல் நாள், துவக்க நாள். சோ இன்னைக்கு அது ஏதாவது ஒரு டைரக்ஷன் எடுத்திருக்கணும். எந்த விதமான டைரக்ஷனையும் எடுக்கல. சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீக்கா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் ஏதாவது சுவாரஸ்யமா வந்தாலுடைய பிளாட் மார்க்கெட்டா தான் இருக்கும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜாப்பனீஸ் மார்க்கெட் 1% இறங்கி இருக்கு. பட் அதே சமயத்துல ஐரோப்பிய சந்தைகள்லாம் பிரான்ஸ் அல்லது இத்தாலி எல்லாம் 1% ஏறி இருக்கு. அமெரிக்க பங்கு சந்தை ஒரு சின்ன பாசிட்டிவா இருக்கு. அப்படிதான் இருக்கு, மிக்சடா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். டேட்டாக்கள் கூட இன்னைக்கு வெளிவந்திருக்கே சார், WPI டேட்டா. ஆமா, அந்த டேட்டா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாதோ சார் பங்குச்சந்தையில? கரெக்டா கேக்குறீங்க. நிச்சயமா இன்னைக்கு சந்தை பெரிய அளவுல விழாமல் இருந்ததுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம். 2 டேட்டா பாசிட்டிவான டேட்டா வந்திருக்கு. முதலாவதாக நவம்பர் மாதத்திற்கான மொத்த விலை குறியீடு. இந்த WPI டேட்டா பாத்தீங்கன்னா நவம்பர்ல -0.32, அதே அக்டோபர்ல -1.21. -0.32 என்ன? கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கம்மியா இருக்கு. ஓகே, அப்ப நவம்பர்ல 1.21 குறைஞ்சிருக்கு. இப்போ 0.32 குறைஞ்சிருக்கு. அப்படின்னா நவம்பரை விட இப்ப குறைவா குறைஞ்சிருக்கு. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதுல நான் இதுக்கு பிரேக்கப் இருக்கு, அதுக்கப்புறம் போகலாம். பிரைமரி ஆர்டிகல்ஸ் இருக்கு, ஃபியூவல் அண்ட் பவர்னு சொல்லி டீசல், பெட்ரோல் அந்த பொருட்களுடைய இருக்கு, ஏர் டைப் அண்ட் ஃபியூவல் இருக்கு, மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடியது இருக்கு, உணவுப் பொருள் மீதான பணவீக்கம்ங்கிறது ஃபுட் இண்டெக்ஸ் இருக்கு. இதெல்லாம் இதனுடைய பிரேக்கப், அது அப்புறம் பார்க்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு பேஸா இது பாத்தீங்கன்னா இந்த -0.32 அப்படிங்கறது எப்படி கணக்கெடுக்கிறார்கள் என்றால், இந்த இண்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இண்டெக்ஸ் போன ஆண்டு எவ்வளவு இருந்ததோ நவம்பர் மாதத்துல, அதை விட இந்த ஆண்டு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில போன ஆண்டு நவம்பர் மாதம் தான் இதுக்கு பேஸ். அதோடு ஒப்பிட்டு பார்த்து தான் இப்போ சொல்றாங்க. நீங்க போன மாசத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் வேற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமா சொல்றேன், அக்டோபர் மாதம் இந்த இண்டெக்ஸ் WPI சொல்லக்கூடிய மொத்த விலை குறியீடுனுடைய அளவு என்னன்னா 154.8. ஓகே, நல்ல கவனமா கேட்டுக்கங்க, நிதானமா சொல்றேன். 154.8. நவம்பர்ல 155.9. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணவீக்க குறியீடு அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் -0.32 விலைவாசி குறைஞ்சிருக்கதா இப்போ அரசனுடைய அறிக்கை சொல்கிறது, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோலையும் மோஸ்ட்லியும். எப்படி அப்படின்னா, இது அக்டோபரோடு ஒப்பிட்டு பார்க்கறது இல்ல, சென்ற ஆண்டு நவம்பரோடு இந்த ஆண்டு நவம்பரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது 0.32% குறைஞ்சிருக்கு.
ஆனால் சென்ற மாதம் வந்து 154.8 இருந்த இண்டெக்ஸ் இப்ப 155.9 பொழுது ஒரு ஸ்லைட்டா ஒரு ஏற்றம் இருக்கு. அதனாலதான் போன மாசம் -1.21 இருந்தாலும் இந்த மாசம் -0.32 தான் குறைஞ்சிருக்கு. இதைதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுல பிரைமரி ஆர்டிகல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பேசிக் மெட்டீரியல்ஸ்ங்கிறது ஒரு 3% கிட்ட குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஃபியூல் அண்ட் பவர் 2% குறைஞ்சிருக்கு. பட் மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் விலை அதிகரிச்சிருக்கு, 1.33% அதிகரிச்சிருக்கு. உணவுப் பொருள் மீதானதும் குறைஞ்சிருக்கு. இந்த 4 டேட்டா இதுல இருக்கு. இதுல உணவு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுடைய விலை மட்டும் அதிகரிச்சிருக்கு, மற்ற 3ம் குறைஞ்சிருக்கு. அந்த 3 கூட அக்டோபரோட ஒப்பிட்டு பார்த்தால் அக்டோபர்ல குறைஞ்ச அளவுக்கு இப்ப குறையல, கம்மியா தான் குறைஞ்சிருக்கு. இதை பேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதை நம்ம முதல்ல ஒரு டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கறது, எதோடு ஒப்பிடுகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் இந்த இரு கோடுகள் தத்துவம்னு பேசுவோம் இல்லையா. ஒரு சின்ன கோட்டோட அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு சின்ன கொஞ்சம் பெரிய கோடை போட்டா கூட ரொம்ப பெருசு மாதிரி தெரியும். அதோட அந்த ஒப்பீட்டு அடிப்படையில இது ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கல இது ஒரு பாசிட்டிவான டேட்டா தான். கண்டினியூஸா விலைவாசி குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. மேலும் அடுத்த பிப்ரவரி மாத சந்திப்பில் மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்குமா அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதற்கிடையில இன்னொரு டேட்டா சொன்னேன், சுவாரஸ்யமான டேட்டா, மிக முக்கியமான டேட்டா, கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், நடப்பு கணக்கு பற்றாக்குறை. நாம் நாடு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் இடையில உள்ள விலை இந்த வித்தியாசம். நம்ம கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு, வாங்கினதுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு, நம்ம விற்றதுக்கு நமக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவு, ரெண்டுக்கும் இடையில உள்ள இதுதான் நம்ம டாலருடைய இதுல முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணக்கூடியது டாலருடைய மதிப்புல. சென்ற மாதம் பார்த்தோம், அக்டோபர் மாதத்திற்கான அந்த கேப் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்ங்கிறது மிகப்பெரிய அளவுல விரிவடைந்திருந்தது. 41 பில்லியன் டாலர்களுக்கு மேல் இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் இறக்குமதியை விட ஏற்றுமதி கணிசமாக குறைந்திருந்தது. அதாவது இறக்குமதி அதிகரிச்சிருந்தது. அந்த இறக்குமதி அதிகரிச்சதுக்கு காரணம் தங்கத்தினுடைய இறக்குமதி கணிசமாக அதிகரித்திருந்தது. 2 மடங்குக்கு மேல், கிட்டத்தட்ட 3 மடங்கு தங்கத்தினுடைய இறக்குமதி அதிகரித்ததன் காரணமாக நம்ம கொடுக்க வேண்டிய பணம் அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அதனாலதான் டாலர் ஏறுங்கிறதுலாம் நம்ம பேசணும், உனக்கு என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப இந்த நவம்பர் மாதத்திற்கான தரவுகள் வந்திருக்கு, நடப்பு கணக்கு பற்றாக்குறைக்கான தரவுகள். இந்த ட்ரேட் டெபிசிட் அக்டோபர்ல 41 பில்லியன் டாலருக்கு மேல இருந்தது. இப்ப 24.53 பில்லியன் டாலர்களாக குறைந்திருக்கிறது. இது மெயினா இது என்ன காரணம் அரசு சொல்கிறதுனா, தங்க இறக்குமதி குறைந்திருக்கிறது. இந்த தங்கத்தினுடைய விலை, வெள்ளியினுடைய விலை ரொம்ப முக்கியமா அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த டேட்டாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தங்கத்தினுடைய இறக்குமதி குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எண்ணெயினுடைய இறக்குமதி, ஆயில், அதே மாதிரி கோல் இம்போர்ட்ஸ், இதெல்லாம் கணிசமாக குறைந்திருப்பதன் காரணமாக நம்முடைய இறக்குமதி குறைந்திருக்கிறது. ஏற்றுமதி ஒரு பக்கம் அதிகரிச்சிருக்கு. அதனாலதான் நமக்கு இந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறைஞ்சிருக்கு. அதுலயும் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய ஏற்றுமதி 2 விதமான ஏற்றுமதி அல்லது இறக்குமதி இருக்கு. ஒன்று மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம், அது மாதிரி அங்கிருந்து இறக்குமதி செய்கிறோம். இன்னொன்று நம்முடைய சேவைத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த ஐடி செக்டார்னு சொல்றோம் இல்லையா, சர்வீஸ் செக்டார். நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடியது, இறக்குமதி செய்யக்கூடியது. சோ ரெண்டும் சேர்த்து தான், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்ல வருது. இதுல இந்த மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது 39.94 அப்படின்னு போன வருஷம் பில்லியன் டாலர்களா போன வருஷம் இருந்தது. இப்ப 38 பில்லியன் டாலரா அதிகரிச்சிருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறது மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை நவம்பர் மாதத்துல தொட்டிருக்கு. இதனால இது இன்ஃபேக்ட் டாரிஃப் வார், இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் தாண்டி நம்முடைய ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்க கேட்பீங்க, சார் டாரிஃப் வார் ஸ்மூத்தா முடிஞ்சா என்ன ஆகும்னு. அதற்கான பதில் இதில் அடங்கியிருக்கு. டாரிஃப் வார் இருக்கும் பொழுதே அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்கோர்ஸ் இது ஒன் ஆஃப் அ கைண்ட். ஒரு மாசம் நடந்திருக்கு, அடுத்த மாசம் தொடர்ந்து நடக்குதாங்கிறது நம்ம பொறுத்து பார்க்கணும். அதனால இது நம்ம இந்த டேட்ல இந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறை கணிசமாக குறைந்திருப்பதற்கு இந்த மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் 38 பில்லியன் டாலராக அதிகரிச்சிருப்பது காரணம். அதே சமயத்துல இறக்குமதி 63.87 பில்லியன் டாலரா இருந்தது சென்ற ஆண்டு இதே மாதத்துல. இப்ப 62.6 பில்லியன் டாலர், கொஞ்சம் ஸ்லைட்டா குறைஞ்சிருக்கு மெர்ச்சன்டைஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சேவை துறையிலுமே பாத்தீங்கன்னா 32.11 பில்லியன் டாலரா போன நவம்பர் இருந்து இப்ப 35 பில்லியன் டாலருக்கு மேல அதிகரிச்சிருக்கு நடப்பு ஆண்டுல. இது சர்வீஸ் செக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத காட்டுகிறது. அதே சமயத்துல இறக்குமதி போன வருஷம் 17.25 பில்லியனா இருந்து இப்ப 17.96 பில்லியன் டாலர். அவ்வளவு, அது பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. சோ ஒட்டுமொத்தமாக நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டேட்டா வந்திருக்கு. WPI டேட்டாவா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறித்த டேட்டாவா இருக்கட்டும், ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்னைக்கு இந்த டாலர் ஏறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு வலுவான ஒரு டேட்டாவா நமக்கு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இதனுடைய தாக்கம் அமெரிக்க டாலருடைய இதுல பிரதிபலிக்கிறதானா இல்ல, இன்னைக்கு தேதிக்கு பிரதிபலிக்கல. ஆனால் வரக்கூடிய நாட்களிலே பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.
நிறைய டேட்டா சொன்னீங்க, எல்லாமே கிட்டத்தட்ட பாசிட்டிவா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆமா, அப்ப மார்க்கெட்ல இது எப்ப சார் எதிர்பார்க்கலாம்? இது ஒரு டைம் லேக்ங்கிறது எப்போதுமே இருக்கும். சந்தை முன்கூட்டியே ரியாக்ட் ஆகும், சில சமயங்களில் தாமதமாக ரியாக்ட் பண்ணும். உதாரணமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பு வந்து உயர்ந்து குறைஞ்சிருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து பெருசா ஏறல, இன்னும் அந்த 98 99 தான் இருக்கு. பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை, ஒரு நெகட்டிவ் டெரிட்டரியில தான் இருக்கு, ஜோன்ல தான் இருக்கு. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா வந்து 90.75 ஸ்பாட் மார்க்கெட்லயும் அதிகரிச்சிருக்கு. தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல நடப்பு மாத ஒப்பந்தம் 25 பைசா கிட்டத்தட்ட அதிகரிச்சிருக்கு. 90.83 அப்படின்னு இன்னைக்கு 90.83 90.84 இதற்கு இடையில வந்து வணிகம் நடந்தது. அதே மாதிரி யூரோவுமே வந்து 50 பைசா அதிகரித்து 106.75 ரூபாய் அப்படின்னு இருந்தது. பிரிட்டிஷ் பவுண்ட் ஜிபிபி பாத்தீங்கன்னா 47 பைசா அதிகரித்து 121.58 அப்படின்னு வணிகம் நடந்தது. ஜாப்பனீஸ் எண்ணுமே 54 அல்லது 55 பைசா அதிகரித்து 58.68. சோ நாலுமே வந்து அதிகரிச்சிருக்கு. யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் அதிகரிக்காத பொழுது கிளியரா ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து கொண்டிருப்பதை காட்டுகிறது. இதற்கு எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்கிறதும், பணத்தை வெளியே எடுத்து செல்வதும், நடப்பு கணக்கு பற்றாக்குறை சென்ற மாதம் அதனுடைய தாக்கமும் தான் நம்ம பார்க்கிறோம். பட் வரக்கூடிய நாட்களில் இது ஒரு பக்கவாட்டு நகர்தலை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி மீண்டும் 90க்கு கீழே வந்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, பார்க்கலாம். கோல்டு சில்வர், ஆமா, சோசியல் மீடியாவே கோல்டு சில்வர் பத்தி தான் சார் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. தொடர்ந்து பல டைம் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப என்ன சார் பண்ணணும்? முதலீட்டாளர்கள் இல்ல மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க என்ன சார் பண்ணலாம்? நிச்சயமா நம்ம ஸ்ட்ராட்டஜியில ஒரு சேஞ்சும் கிடையாது சார். டயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்னா கூட, பட் சில ஒரு அசெட் அலோகேஷன்ங்கிறது நமக்கு ஓரளவு ரிவ்யூ பண்ண வேண்டியது, ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்ணக்கூடாது, ஆண்டுக்கு ஒருக்காக தான் பார்க்கணும். பட் ஹேவிங் செட் தட் என்ன காரணங்கள்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து இது எப்ப எங்க போய் முடியுங்கிறது தெரியணும். கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் $57 தான் இருக்கு. இன்னும் நமக்கு ரொம்ப நல்ல விஷயம் அது. டாலர் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கலைங்கிறது நமக்கு நல்ல விஷயம். ஆனால் தங்கத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திரும்ப $4340 கிட்ட வந்துருச்சு. 1% அதிகரிச்சிருக்கு சர்வதேச சந்தையில. வெள்ளியினுடைய விலையும் மீண்டும் $64 நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 2.25% கிட்டத்தட்ட 3% அதிகரிச்சிருக்கு. இன்னொரு விஷயம், சமீப ஒரு மாசமா நம்ம பேசிட்டு இருக்கோம், காப்பருடைய விலை $5.33, அதுவுமே 1% அதிகரிச்சிருக்கு. $5 கீழே இருந்தது சென்ற மாச கடைசியில, இப்போ வந்து 1% அதிகரிச்சிருக்கிறத பாக்குறோம். நீங்க உள்ளூர் சந்தையிலும் MCXல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய பிரதிபலிப்பு தெளிவாக தெரிகிறது. இங்கேயுமே பாத்தீங்கன்னா காப்பருடைய விலை $1085 இருந்தது இந்த மாசமே, இப்போ 1110, 1.5% இன்னைக்கு மட்டும் ஏறி இருக்கு. தங்கத்தினுடைய விலையும் 1%க்கு மேல ஏறி இருக்கு. வெள்ளியினுடைய விலை 3% ஏறி இருக்கு MCXல. மார்ச் மாதம் முதலீடக்கூடிய ஒப்பந்தம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும். இதுல தங்கம் வெள்ளி ரெண்டையும் தனியா பிரிச்சுக்கிட்டு நம்ம காரணங்கள் அலசுவோம். தங்கத்தை பொறுத்தவரை முதல்ல வந்து அதுதான் முன்னோடியாக இருந்தது, வேக வேகமா ஓட ஆரம்பிச்சது. பிப்ரவரி மார்ச்ல நீங்க சொன்ன மாதிரி நம்ம வெள்ளியை பத்தி முதல் பேசிய பொழுது நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டாங்க வெள்ளியினுடைய விலை ஏறும். ஆனால் தங்கத்தினுடைய விலை தான் அப்ப பெரிய உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தது. அதற்கு பிறகு மெல்ல நின்று நிதானித்து மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஆனால் வெள்ளியினுடைய ஓட்டம் அதிகரிச்சு விட்டது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சென்ற மாதத்துக்கு முந்தைய மாத டேட்டா நான் உங்கள்கிட்ட பேசினேன். வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொன்ன விஷயம், தங்கத்தினுடைய ஜுவல்லரி இன்வெஸ்ட்மெண்ட், ஜுவல்லரி சேல்ஸ் கணிசமாக குறைந்து இருக்கிறது அப்படின்னு வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் சொன்னாங்க. இந்தியாவில் 30% கிட்ட வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, சைனாவிலையும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அப்ப இந்த பணம் எங்க போகுதுன்னு பார்த்தா பெரும்பாலும் முதலீட்டை நோக்கி போகுது. தங்கத்தை முதலீடாக வாங்குபவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட தான் போகுதுன்னு. இப்ப இந்த மாசம் பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்திற்கான தரவுகள் இப்ப இந்த மாசம் வெளியாகி இருக்கிறது. கோல்டு ETF சம்பந்தமா, கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நேராக அவர்கள் தங்கத்தை வாங்கி வைக்கிறார்கள். அதில் உள்ள முதலீடு அக்டோபர் மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நவம்பர் மாதம் 50% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. ஏன்னா விலைவாசி அதிகரிச்ச உடனே எல்லோரும் வாங்குறதை குறைக்கிறாங்க, முதலீட்டை குறைக்கிறார்கள். இதுதான் நார்மலா ஒரு மெச்சூர்டா தொடர்ந்து ஒரு ஏற்றம் நடக்கும் பொழுது, ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது முதல்ல விட்டுட்டோமே நினைப்பாங்க, வருத்தப்படுவாங்க, அப்புறம் வாங்க ஆரம்பிப்பாங்க. அது ரெண்டாவது இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்றோம்ல, ஃபோமா. மூன்றாவது எப்ப லாபத்தை பதிவு செய்யலாம் என்று காத்திருப்பார்கள், எப்பன்னு தெரியாது. நின்று நிதானித்து மூச்சு வாங்கும் பொழுது எல்லாரும் ஒன்றா வந்து கொட்ட ஆரம்பிப்பாங்க. இது இன்னும் ஆரம்பிக்கல தங்கத்தை பொறுத்த வரைக்கும், பட் அது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்புறேன். பார்க்கலாம், பொறுத்திருந்து. பட் அதற்காக நீங்க உடனே நம்ம அசெட் அலோகேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உடனே விற்கணும்னா வாங்கணும்னா கட்டாயம் இல்லை. இதற்கு நேர்மாறாக வெள்ளியை பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரலுக்கு பிறகுதான் அதனுடைய நடையே துவங்கியது. $30 கீழே இருந்தது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா $64 வந்திருக்கு. ஒரே ஆண்டுக்குள் நடப்பாண்டுல 2 மடங்குக்கு மேல் அதிகரிச்சிருக்குதுன்னா 3 காரணங்கள் நான் முன்பே சொன்னேன். அந்த 3 காரணங்களும் வலுவான காரணங்களாக சில்வர் இன்ஸ்டிடியூட் எப்படி தங்கத்தை
உலகத்திற்கு வேர்ல்டு கோல்டு கவுன்சில் இருக்கோ அந்த மாதிரி வெள்ளிக்கு சில்வர் இன்ஸ்டிடியூட்ங்கிறது சர்வதேச அளவுல பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு ரிலையபிளா ட்ரஸ்ட் வர்த்தியா வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவர்கள் சொல்லக்கூடியது மெயினா சப்ளை வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கு, லிமிட்டடா இருக்கு. 813 மில்லியன் அவுன்சஸ் தான் 2025 சப்ளை. ஆனால் டிமாண்ட் அதை விட பல மடங்கு அதிகமா இருக்கு. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து 2 ஏரியாஸ்ல அவங்க டிமாண்ட் சொல்றாங்க. ஒன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுல வந்து பெரிய அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுக்கு தெரியும் அமேசான் இந்தியால பெரிய முதலீடு செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பல நிறுவனங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, NVIDIA உள்ளிட்ட நிறுவனங்கள். அப்படி செய்யும் பொழுது அதுக்கு ஹார்ட்வேர் வேணும், ஹியூஜ் ஹார்ட்வேர் தேவைப்படும் பொழுது அதற்கு வெள்ளி வேண்டும் அந்த துறைக்கு. அது இண்டஸ்ட்ரியல் மெட்டலா தேவைப்படுகிறது. அடுத்தது போட்டோவால்டிக் செல். கடந்த 4 ஆண்டுகளில் போட்டோவால்டிக் செல்லுக்கு தேவையான வெள்ளியினுடைய தேவை மட்டும் 2 மடங்குக்கு மேல் அதிகரித்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. 2020-21 100 மில்லியன் அவுன்ஸுக்கு கீழே இருந்த தேவை இப்ப சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா வந்து 200 மில்லியனுக்கு மேல அதிகரிச்சிருக்கு. சோ இதுவே வந்து 20% மேல வந்து மொத்த வெள்ளி டிமாண்ட்ல இது இந்த போட்டோவால்டிக் செல்லுக்கு மட்டும் 20%. இது 10 வருஷத்துக்கு முன்னால கிடையாது, இப்ப வந்திருக்கு. அப்ப இது எல்லாமே சேர்ந்து கொள்ளத்தான் தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய விலை தொடர் ஓட்டத்துல நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்ப ரிவர்ஸ் ஆகணும்னு தெரியணும்னா ஹண்ட் பிரதர்ஸ், நீங்க கூகுள் பண்ணி படிக்கட்டும், ஹோம்ஒர்க் கொடுப்போம் நம்ம வாசகர்களுக்கு. HUN ஹண்ட் பிரதர்ஸ் 1918 போட்டு பாருங்க என்ன நடந்ததுன்னு. அது இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. அதைத்தான் சில்வர் இன்ஸ்டிடியூட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு டிமாண்ட் வரும் பொழுது எப்படி தங்கத்துல முதலீடு கொஞ்சம் குறைய ஆரம்பித்திருக்கிறதோ, விலை ஏறினா கூட ஒரு செல்லிங் வருமோ செகண்ட், அந்த மாதிரி இங்க ரீசைக்கிளிங் வரும். வெள்ளியில கையில உள்ள எடுத்து வச்சிருக்கவங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கவங்க 2 மடங்குக்கு மேல ஏறிடுச்சு, ஒரு வருஷத்துக்குள்ள வித்துருவோம் கையில இருக்கிறது அப்படின்னு விற்க, அது இன்னும் வரவில்லை. இப்படிதான் கிரிப்டோல பார்த்தோம். அது வராதனாலதான் கிரிப்டோ $80,000 இருந்து $120,000 வரைக்கும் போனுச்சு, $1.5 லட்சம் வரைக்கும் போனுச்சு. அந்த சேல்ஸ் வந்த உடனே அங்கிருந்து இறங்கி $90,000 $80,000 வந்தது. அது இன்னும் வர ஆரம்பிக்கலன்னு சில்வர் இன்ஸ்டிடியூட் சொல்றாங்க. இருக்க பிடித்து வைத்திருக்கிறார்கள், கையில் இருக்கும். அது இந்த சப்ளை 813 மில்லியன் அவுன்ஸா இருக்கும் பொழுது, அதை விட தேவை அதிகமாக இருக்கும் பொழுது இந்த தேவையை மீட் பண்றதுக்கு ரீசைக்கிளிங் வரணும், முதலீடு செய்திருக்கக்கூடிய வெள்ளி வெளியே வரணும். அது இன்னும் வரல. அப்ப இந்த டிமாண்ட் மேட்ச் ஆகிறப்ப அது வரைக்கும் இது ஏறிக்கிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. சோ இது யாருக்குமே தெரியாத ஒரு புது. நம்ம அசெட் அலோகேஷனை ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு என்னோட 20% 10% கோல்டு அண்ட் சில்வர் வச்சிருக்கேன்னா அதோட எவ்வளவு ஏறுதோ ஏறதை வித்துட்டு இருக்கணும், இறங்கும் பொழுது வாங்கிட்டு இருக்கணும். அப்படிங்கறத பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இறங்குறப்ப வாங்குவோம், ஏறுறப்ப விற்போம். அதுதான் நம்ம முதலீட்டாளர்கள் செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில். சிறப்புங்க சார். இப்ப என்ன பண்ணணும்ங்கறத ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்கீங்க. ஃபேமிலியோட ஒர்க் அவுட் பண்ணணும், அதானே எங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கும் வந்து கொடுத்துருக்கீங்க. எல்லாத்தையும் பண்ணிடுவோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். புத்தாண்டு கொண்டாட்டமாக தங்கமயில் வழங்கும் வெல்கம் 2026 கோல்டன் சேல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 4 கிராம் தங்கத்திற்கும் 2026 ரூபாய் தள்ளுபடி. இச்சலுகை டிசம்பர் 24 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.